மதுரை தினகரன் பத்திரிகை அலுவலகம் எரிப்பு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட 3 பேருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் தினகரன் பத்திரிகை அலுவலகம் கடந்த 2007ஆம் ஆண்டு தீ வைத்து எரிக்கப்பட்டதில் ஊழியர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக திமுக பிரமுகர் அட்டாக் பாண்டி உட்பட 17 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த கீழ் நீதிமன்றம் 17 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது. இதை எதிர்த்து சிபிஐ மேல்முறையீடு செய்தது. இந்த சம்பவத்தில் இறந்து போன ஊழியர் வினோத்தின் தாயாரும் சீராய்வு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கே சசிதரன் மற்றும் கோகுல்தாஸ் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது விசாரணைக்கு ஒத்துழைக்காத 9 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் சிபிஐ போலீசார் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து கைது செய்யப்பட்ட சரவணமுத்து, முருகன், சுதாகரன் ஆகியோர் தங்களை ஜாமீனில் விடுவிக்க கோரி மனு தாக்கல் செய்தனர். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் 3 பேருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். மறு உத்தரவு வரும் வரை மூவரும் மதுரை தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகி தினமும் கையெழுத்திட வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டதுடன் விசாரணையை ஜூலை 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.